ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம். மித்ரனுக்கும் பிரகஸ்டிக்கும் 2 பேருமே சின்னதாக பட்டன் இருக்குது அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க போறோம்னா பிரகஸ்டிவ் மித்ரனும் ரொம்ப நாளா சைக்கிள் வேணும்னு கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு நம்ம மதுராந்தகம் தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஏன்னா முன்னாடியே வந்து சைக்கிள் வந்து இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்னதாகி போச்சு. பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க. அது இல்லாம அது வேஸ்டா ஆயிடுச்சு. அது இல்லாம தங்கமித்ரன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சைக்கிளே ஓட்டல. அவனுக்காக தான் மெயினா வந்து நான் வந்து வாங்க போறேன். ஏற்கனவே இந்த சைக்கிள் வேஸ்ட் ஆனதுனால இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு சைக்கிள் வாங்க போகிறோம். இது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். இப்போ அவங்க வீட்லேயே இல்லை, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு லீவுக்காக. அந்த லீவு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை எப்படி வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மலை பக்கத்துலயே வீடு, தென்னை மரம் எல்லாமே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் எப்பயுமே சூப்பராக இருக்கும். கடை, பாத்திர கடை எல்லாமே இந்த பக்கம் இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். மதுராந்தகத்தில் கிடைக்காத பொருளே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய சிட்டி மதுராந்தகம் தான். செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வந்துட்டு பைபாஸில் வந்துட்டோம். சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம். மித்ரனுக்கும் பிரகஸ்டிக்கும் 2 பேருமே ஸ்டாண்ட் வச்ச சைக்கிள் தான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த சைக்கிள் வாங்கலாம்னு தெரியல. என்னம்லாம் எதை வாங்குறது, எதுதான் எடுக்கிறதுனே தெரியல. எது பார்த்தாலும் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான சைக்கிளுமே இருக்குது, நிறைய இருக்குங்க. பாரு எது வாங்கலான்னு. அதுதான் பாரு எந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கு பாரு. ஆனால் ஸ்டாண்டு பின்னாடி இது இருக்கணும், கேரியர் இருக்கணும். அதான் அந்த சப்போர்ட் வீல். அப்படியா? இந்த சைக்கிள் பார்க்க பிரேக்லாம் பிடிக்குதான்னு பார்க்குறேன். பிரேக் பிடிக்குதான்னு பார்க்குறியா? இந்த சைக்கிளோட இந்த சைக்கிள் கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கு. உட்கார்றவங்களுக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இல்ல நாட்டிக்கு நிக்கிட்டு விழுந்துருவாங்க. ஆனா அது கலர் வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. பச்சை கலர் நல்லா இருக்கா? இது இன்னும் வெளுத்து போன கலர். அது வெளுத்து போன மாதிரி இல்ல, அதனுடைய கலரே அதுதான். இது எடுத்துக்கலாமா? இது எப்படி வேற எடுத்து போக போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைக்கிள் வாங்குறதுன்னு தெரியல. ஒவ்வொரு சைக்கிளும் பார்த்தா எல்லா சைக்கிளுமே வாங்கணும் போல இருக்கு. ஆக எல்லா சைக்கிளுமே நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் இருக்குது. செக் பண்ணுறோம்ல எல்லாத்தையும். ஏன்னா பசங்க இந்த ஃப்ரண்ட்டில் மித்ரனு கால் எட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இது கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும் அந்த சைக்கிள். க்ரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் கலர் சைக்கிள் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து க்ரீன் கலர் சைக்கிள் தான் வரும். என்னோட பைக்கில் இருந்து எல்லாமே க்ரீனாக தான் வந்து எங்களுக்கு அமையுது. ஸ்டாண்டு அப்புறமா அவுத்துட்டு ஸ்டாண்ட் போடுற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எதனா ஒன்று வரும் உங்களுக்கு. வீல் வேணாம்னா நாங்கள் அதை எடுத்துட்டு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருவோம். ரெண்டும் எப்படி கொடுக்க முடியும்?
அதெல்லாம் 90 ரூபா வாங்கி போடுங்க. எவ்வளோ வாங்கி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் வந்து வாங்கிட்டேன் பிரகஸ்டிக மித்ரனுக்கு. இந்த சைக்கிள் தான், ஏன்னா க்ரீன் தான் வேணும்னு சொல்லி க்ரீனே வாங்கியாச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகேவா? சின்னதாக பட்டன் இருக்குது அதான். ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மித்ரனுக்கு வந்து லஞ்ச் பேக் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதான். அதனால் இப்போ லஞ்ச் பேக் வந்து வாங்கினோம். எந்த கலர் வாங்கலாம்? அழுக்கு பாட்டா தெரியாத கலரை வாங்க, அந்த கலரே வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா எது இதுவா எது வாங்கலாமா? அழுகு பாட்டா தெரியக்கூடாது, ஏன்னா அவன் சின்ன வயசு பையன் ரொம்ப போட்டு தேன்னு தேய்ப்பான். இப்போ 2 பேருக்கு தான் வாங்குறோம். 2 பேருமே வாங்க போறியா? சரி. மெயினாக வந்து அழுகு பாட்டா தெரியக்கூடாது அவனுக்கு. அழுகு பாட்டா தெரிஞ்சால் அவன் சும்மானே இருக்க மாட்டான், போட்டு தரத்தாருன்னு ஈத்துன்னு வருவான் அவன் பேகை. 2 பேருக்கும் ஒரே கலர். என் பையனாவது படிக்கிறான், அவனுக்கு பேகு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பிரகஸ்டிக்கோ மித்ரனுக்கோ லஞ்ச் பேக் வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய பேக். நான் வேலைக்கு போகிறதுக்காக லஞ்ச் எடுத்து. என்ன இன்னைக்கு ஃபுல்லாகவே க்ரீனாகவே மாட்டுது. சைக்கிள் க்ரீனு, பைக்கு க்ரீனு, பேக்கு க்ரீனு, எல்லாமே க்ரீன் தான். எங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே க்ரீன் தான். எப்பயுமே க்ரீன் முன்னாடி வாங்கின எவர் க்ரீனுன்ற மாதிரி ஃபுல்லாகவே க்ரீன் தான் மாட்டுது. எங்களுக்கு என்னன்னே தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு ஜூஸை போட்டு தானே அந்த விழாவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி வாக்கையில் ஒரு ஜூஸை போட்டு போகலான்னு சொல்லி அங்கே வந்துட்டேன். எப்போவுமே ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஜூஸ் போடாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெனு பார்த்து நீயே ஆர்டர் போடு. 10 ரூபா பாட்டில் சரியா போதும். அதுவே உனக்கு. நீ என்ன பண்ண? 10 ரூபா ஜூஸ் மட்டும்தான். மூஞ்சி அப்படி வச்சிருக்காத சரியா? காசு குடிச்சிட்டு காசு கொடுக்க போகிறேன். யாரு? நானு. காசு நீ கொடுக்க போகிறதாலும் நானே குடிச்சிட்டு போயிடுவேன். என்ன உனக்கு 10 ரூபாய் தானே கேட்டேன். இது வந்துருக்குது. எனக்கு 10 ரூபாவா? ஆமாம் 10 ரூபாவில் கொடுத்துட்டு நான் 10 ரூபாவில் குடிச்சிட்டு போகிறேன். ஆமாம். அப்படியே இல்லை இல்லை கொஞ்சம் போனால் போகுது. உனக்கு ஒரு அத்திப்பழ ஜூஸ் சொல்லிட்டேன். அதை குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். அவன் தான் காசு நீ தான் கொடுத்துட்டு வரனா எனக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு வழியாக சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரதுங்காட்டி பார்த்தீங்கன்னா செம மழை, வழியில் நனைஞ்சிட்டோம். வந்து சைக்கிளுமே கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. இதை வருங்க வீட்டுக்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ அடுத்து என்னென்னா வந்து இப்போ வந்து பசங்க வர வரைக்கும் தான். ஏன்னா அவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்து அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கணும். அவங்களுடைய எமோஷ்னல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்க வரட்டும். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இவங்க வந்து நியூ இயருக்கு புதுசாக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னென்னா இவங்க வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ஒரு எமோஷ்னலாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோவை. ஏன்னா நாமளும் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கணுங்கிறத நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஓகே, இவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணிட்டு கண்ணை கட்டலாம். கண்ணை கட்டிட்டு தான் இவங்களை காட்டினேன். ஏன்னா கண்ணு தெரியும் இவங்க பார்க்கும்போது. அதுக்காக தான். இப்ப தெரியாது. தெரியல இப்பதான் கட்டதுக்கு தெரியலையே. 5 இப்போ
10 இப்போ பிரஸ் கண்ணு எடுக்கக்கூடாது சரியா? நான் எடுக்க வரேன். நீ வா. ப்ளூ கலர்ல வா. இரு வரேன். அது கீழே தெரிஞ்சா பரவாயில்ல, கம்முன்னு இரு. இரு இல்லண்டா பண்ணக்கூடாதுன்னா எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஐயோ ஐயோ சைக்கிள் ஐயா எப்படி நல்லா இருக்கு. சரி ஓட்டு. நானா ஓட்டுறேன். ஓய்யோ எட்டலையே அதிரட்டும் ஓடு, அதிரட்டும் ஓடு. எட்டலை 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 இரு இப்ப தம்பி ஏத்திக்கா, தம்பி ஏத்திப்பா. வாடா. முன்னாடி கையால தான் ஏறணும். அதாவது விட அவனு அளவா ஐயோ சரி மெரி நல்லா கல் இருந்தா மெரிக்கணும். போல கல் இருந்தனால கல்லு மித்து எப்படி இருக்கு சைக்கிள்? நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஓகேவா? கிஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு சிறப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த எமோஷ்னலான ஃபீலிங்ஸ் உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் நடந்ததுன்னு சொல்லி எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.